எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள் வந்தீர்களோ உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுவும் இந்த சர்ச் ஆஃப் காட் சபைக்குள்ளே, இந்த தேவ சபைக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்கு ஒரு வினோதமான நோக்கம் உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் இந்த மாதிரி தேவ சபை சர்ச் ஆஃப் காட்ல இருந்து தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளையும் இங்கே வருகிறாள் என்று சொன்ன பொழுது எனக்கு சில காரியங்கள் தேவ சபை குறித்து நான் அறிந்திருந்தேன். அது 1906ஆம் வருஷம் அமெரிக்காவில் உண்டான எழுப்புதல் மூலமாய் உண்டான ஒரு பெரிய திருச்சபை என்பது மாத்திரம் தெரியும். ஆகவே இந்த திருச்சபை குறித்த முழுமையாய் அறிந்து கொள்ள நான் எத்தனித்த பொழுது சில காரியங்களை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. அமெரிக்கா தேசத்தில் 1886 முதலாவது தி லார்ட்ஸ் சர்ச் என்று சொல்லி இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. 1906ஆவது வருஷம் அசூசா ஸ்டேட் எழுப்புதல் உண்டான பொழுது ஆவியானுடைய அக்னி போடப்பட்டு பெந்தேகோஸ்தே எழுப்புதல் உண்டானது. தி பெந்தேகாஸ்டல் ரிவைவல் இன் அமெரிக்கா 1906 அந்த எழுப்புதல் உலகமெல்லாம் பரவ ஆரம்பித்தது. அமெரிக்காவை அந்த எழுப்புதல் புரட்டி போட்டது. அப்பொழுதுதான் சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லி பெயரிலே இந்த சபை செயல்பட ஆரம்பித்தது. அது எழுப்புதலிலே உண்டான திருச்சபை. இந்த சர்ச் ஆஃப் காட் திருச்சபை என்பது எழுப்புதலிலே பிறந்த ஒரு திருச்சபை. அதனால் இன்றைக்கு 1936 இந்த எழுப்புதல் இந்தியா வரைக்கும் வந்தது. 1936 ரெவரண்ட் ராபர்ட் ஓக் என்பவர் மூலமாய் தமிழ்நாட்டிலே முதலாவது இந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்தியாவில் 1936 தான் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டு இந்த சர்ச் ஆஃப் காட் திருச்சபை உருவாகிறது. இதை குறித்து நீங்கள் கவனமாய் பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகம் எங்கும் 189 நாடுகளிலே சர்ச் ஆஃப் காட் திருச்சபை இருக்கிறது. உலகம் முழுவதிலும் அது வியாபித்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இருக்கிற அந்த திருச்சபை சாதாரண ஒரு சபை அல்ல, அது எழுப்புதலிலே பிறந்த சபை, ஒரு தரிசனத்தோடு தோற்றுவிக்கப்பட்ட சபை. ஆகவேதான் 189 நாடுகளில் அந்த சபை இருக்கிறதை இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடிகிறது. அதிலும் 36,000க்கும் அதிகமான திருச்சபைகள் உலகமெங்கும் இருக்கிறது. சர்ச் ஆஃப் காட் சபைகள் 36,000க்கும் அதிகமான திருச்சபைகள் உலகமெங்கும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருச்சபையிலே கர்த்தர் உங்களை அங்கமாக வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் ஊரில் கூடி வர சபையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. 100 பேர் 200 பேர் 500 பேர் எங்கள் சபையில் கூடி வருகிறோம், இதுதான் எங்கள் சபை என்று சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த திருச்சபையை ஏற்படுத்தி உலகம் முழுவதையும் வியாபிக்க வைத்திருக்கிறதை நீங்கள் சரித்திரத்தை கவனமாய் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டிலே மாத்திரம் இந்த திருச்சபை 300க்கும் அதிகமான திருச்சபை இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் 300க்கும் அதிகமான திருச்சபை. உலகம் முழுவதிலும் இந்த சர்ச் ஆஃப் காட்ல இருக்கிற விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் எவ்வளவு தெரியுமா? 86,52,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. லட்சக்கணக்கான பேர் இணைந்த சபை. உலகம் முழுவதிலும் 86 லட்சத்துக்கும் அதிகமான தேவ பிள்ளைகள் இணைந்து நிற்கிற ஒரு சபை. அந்த சபையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். அருமையான தேவ மனிதர் சொன்ன மாதிரி ஒலிவ மரங்களாக நாட்டி வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 300 திருச்சபைகள், 65,000 விசுவாசிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 300 சபைகளில் 65,000 தேவ பிள்ளைகள் உங்களுடைய சபையில் அங்கமாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதாக நான் அறிந்து கொண்டேன்.